ஆண்டவர் புனித பேர்னாட்டை அறிவாற்றலால் நிரப்பினார். அவரோ படிப்பினைகளை இறை மக்களுக்கு தொடர்ந்து வழங்கினார். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அழகிய காலை பொழுதிலே பாசியோர் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே திரு அவையானது மறை வல்லுனரும் துறவு மடத்து தலைவருமான புனித பேர்னாட்டுடைய திருவிழாவை நினைவு கூறுகின்றது. இந்த புனிதருடைய பரிந்துரை நிறைவாய் எங்களுக்கு கிடைக்கவும், அவருடைய படிப்பினைகளை நாங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளவும், அவருடைய முன்மாதிரியை பின்பற்றவும் இந்த பலியிலே மன்றாடிக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்ந்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பேர்னாட்டு உமது இல்லத்தின் மீது உள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரம் அளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரைப் போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதிக் கொள்வதால்
மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர். உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோரெனச் சாவாய். அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருக்கின்றாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக, கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்று போகச் செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதுமில்லை. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதால் அன்றோ. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றலிலிருந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ அவனுமில்லை எனவும் காணும் போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக எளியானார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, வசனங்கள் 23 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களின் கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவர்க்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பேரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெறாக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவரிடம் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும்? கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீட்புக்கு தடையாய் இருப்பது என்ன? இறையரசை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள தடையாய் இருப்பது என்ன என்ற கேள்வியை நாங்கள் கேட்டால், எங்களுடைய அனுபவத்தில் இருந்து வாழ்க்கை முறையில் இருந்து நாங்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்வோம். பல தடைகள் எங்களுடைய வாழ்விலே இருந்து கொண்டிருக்கிறது. கடவுளை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள அவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இறையரசு அல்லது விண்ணரசை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள தடைகள் பல இருக்கின்றது. வாழ்க்கையில் கூட நாங்கள் அன்றாட வாழ்விலும் கூட பல தடைகளை நாங்கள் காண்கின்றோம், சந்திக்கின்றோம். சிலவழிலே வாழ்வின் முன்னேற்றங்களுக்காக அந்த தடைகளை உடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அந்த தடைகளை தாண்டி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை தாண்டி நாங்கள் முன்னேறுகின்றோம். இது எங்களுடைய அன்றாட வாழ்வின் அனுபவங்கள்.
ஆனால் இறையரசை பொறுத்தவரையிலே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், செல்வர் விண்ணரசுக்குள் புகுவது கடினம். செல்வர் விண்ணரசுக்குள் புகுவது கடினம். நேற்றைய நாள் இறைவார்த்தையும் அதை நற்செய்தியும் அதை கூறியிருந்தது. வருத்தத்தோடு அந்த செல்வன் வீடு திரும்பினான் என்று சொல்லப்படுகிற அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது. சிலவர்களே, செல்வம் அல்லது சொத்து கடவுளை பார்ப்பதற்கு, கடவுள் வழி செல்வதற்கு எங்களுக்கு கண்களை மறைத்து விடுகின்றது. எங்களுடைய கண்களுக்கு முன்பாக சிலவர்களே நாங்கள் சேர்த்து வைத்த செல்வமும் முதன்மையாக இருக்கும். அவை கடவுளை எங்களுடைய பார்வையில் இருந்து மறைத்து விடுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே கூட நாங்கள் பார்க்கின்றோம், எசேக்கியேல் கூட ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த மன்னனுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய், நீ கட்டிக்காரன், உனக்கு ஞானம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்து வைத்தாய், பொன்னையும் வெள்ளியையும் குவித்து வைத்தாய். உன்னுடைய வாணிப திறமையால், உன்னுடைய கெட்டித்தனத்தாலே உன் செல்வத்தை பெருக்கினாய். இதெல்லாம் தப்பில்லை, நல்ல விடயங்கள். ஆனால் கடைசிதான் சொல்ல, உன் செல்வத்தினாலோ உன் நிதியம் செருக்குற்றது. நீ சேர்த்து வைத்த அந்த ஞானத்தாலும் அறிவாலும் கருவூலத்திலே சேர்த்து வைத்த பொன்னையும் வெள்ளியையும் குறித்து உன் நிதியம் செருக்குற்றது. அங்கேதான் தவறு நடக்கின்றது. கடவுளை மறந்து உன் நிதியம் செருக்குற்றது. ஆகவே கடைசியிலே ஆண்டவர் சொல்கின்றார், அந்நியர் கையால் நீ சாவாய், அந்நியர் கையால் நீ சாவாய், நானே உரைத்தேன் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். செல்வம் சேர்த்தவர்கள் ஆண்டு சொல்றார், செருக்குற்றால் அந்நியர் கையாலே பலர் செல்வனாயிருந்தும் சிலவள்ளி அவர்கள் தங்களிடத்தில் இருக்கின்றதை பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். இல்லாதவர்களுக்கு உணவளிக்கின்றார்கள், இல்லிடம் அமைத்து. இதங்களுடைய அன்றாட வாழ்விலே கிளம்பிட பார்க்கணும். பலர் பல உதவிகளை, சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவள் இப்படியான சூழலில் தான் இயேசு சொல்கிறார், செல்வர் விண்ணரசுக்கு போக முடியாது என்று சொல்லிவிட்டு இருக்கின்ற போது பேதுரு கேட்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே. எங்கள்கிட்ட வள்ளம் இருந்தது, எங்கள்கிட்ட தொழில் இருந்தது, பலைகள் இருந்தது, எங்களுக்குன்னு சொல்லி தொழிலுக்கான ஆட்கள் இருந்தார்கள், எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது சாதாரண மனிதனுடைய எதிர்பார்ப்பு. பேதுருவிலே தவறு இல்லை. சாதாரண ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் ஒன்றை செய்கின்றோம்னு சொன்னால், இதில் நான் பூசைக்கு வருகின்ற போது பலர் சுமந்து போவார்கள் தொழில் உபகரணங்களை. ஏதோ ஒரு நம்பிக்கையோடு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் கடலை நோக்கி செல்கின்றார்கள். கடவுள் எங்களுக்கு தருவார், கடவுள் எங்களுக்கு ஆசி பொழிவார். இது சாதாரண மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இதைத்தான் பேதுரும் சொல்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் இன்னொரு கோணத்திலே, இது ஒரு மனிதனுடைய கேள்வி, மனித உணர்விலே வருகின்ற கேள்வி, அவனுடைய அன்றாட சீவியத்துக்கான, அன்றாட இருப்புக்கான கேள்வி. ஆனால் ஆண்டவர் அன்றாட சீவியம், அன்றாட இருப்பு பற்றி எப்போதுமே பேசவில்லை. அவருடைய உரைகள், அவருடைய பிரசங்கங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய புதுமைகள் எல்லாமே அன்றாட வாழ்வுக்கானதல்ல, நிலை வாழ்வுக்கானது. அதனால் தான் சொல்லுகின்றார் இயேசு, புது படைப்பின் நாள், புது படைப்பின் நாள் வரும். அந்த நேரத்திலே நீங்கள் எல்லாரும் அந்த அரியணையில் வீற்றிருப்பீர்கள். நீங்கள் சேர்த்து வைத்த வலையும் வள்ளமும், அதனாலே உழைத்து சேர்த்த பணமும் பொருளும் அங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் அரியணையில் வீற்றிருப்பீர்கள், நிலை வாழ்வையும் உரிமைப்பராக பெறுவீர்கள் என்று ஆண்டவர் இந்த சீடர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இது வெறுமனே அந்த 12 சீடர்களுக்கு கொடுத்த வாக்கு மாத்திரமல்ல, அந்த வாக்குறுதி அன்றோடு முடிந்து விட்டதும் அல்ல. இன்றும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும், கிறிஸ்துவை
பின்பற்றுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகின்றது, நீங்கள் புதுப்படைப்பின் நாளில் என்னோடு அரியணையில் வீற்றிருப்பீர்கள். எப்போது என்று சொன்னால், கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற போது, செல்வத்துக்கு அல்ல, சொத்துக்கு அல்ல, பொருளுக்கு அல்ல, கடவுளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கின்ற போது, கடவுளை எல்லாவற்றிற்கு மேலாக தேடுகின்ற போது, கடவுளை எல்லாவற்றிற்கு மேலாக உற்று பார்க்கின்ற போது, கடவுளை எல்லாவற்றுக்கு மேலாக பின்பற்றுகின்ற போது, ஆண்டவருடைய இந்த ஆசி, நீங்கள் அரியணையில் வீற்றிருப்பீர்கள், நிலை வாழ்வையும் பெறுவீர்கள் என்ற அந்த பெரிய ஒரு கொடை, பெரிய கொடை இந்த உலகத்தில் யாரும் தர முடியாது. எங்களுக்கு இந்த உலகத்தில் அரியணையிலே யாரும் இருத்தப் போவதில்லை. இருந்தாலும் அது ஒரு சொற்ப காலத்தோடு முடிந்துடும். நிரந்தரமாக இந்த உலகத்திலே யாரும் இப்போ இருக்க போவதில்லை. நிலை வாழ்வு என்பது ஆண்டவர் எங்களுக்கு கைமாறாக தருவது. எனவே அன்பார்ந்தோர்களே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். எங்களோட பொருள் இருந்தாலும் சொத்துக்கள் இருந்தாலும், ஆண்டவரே உன்னையும் மறவாத வரம் எனக்கு வேணும், உன்னை பின்பற்றுகின்ற வரம் வேண்டும், 4 மனிதருக்கு உன்னை போன்று நானும் பணி செய்ய உதவி செய்ய நல்ல மனம் வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே நாங்கள் மன்றாடிக்கொள்வோமாக. எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி சபிப்போம். தந்தையே, தம் வாழ்வை உமது சேவையாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அர்ப்பணியாளர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் அரவணைத்தருளும். இவர்கள் அனைவருக்கும் தம் வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து உமது திரு அவையை நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் இறைவா, எம் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் அன்பினாலும் அருளினாலும் நிரப்பி நோய் நொடியிலிருந்து காத்திடவும், சிறுவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், நாம் அனைவரும் உடலுள்ள ஆரோக்கியத்துடன் அன்புறவில் வாழும் குடும்பமாக திகழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, இன்றைய நாளில் புனிதரின் புகழ் பாட ஒன்று கூடியுள்ள அனைவருக்காகவும் பாதம் வருகின்றோம். இவர்களின் வேண்டுதல்கள் கிடைக்கவும், தொழில்துறைகள் ஆசீர்வதிக்கப்படவும், புனிதரின் புகழ் எங்கும் பரவவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை உம்முடைய பாதத்திலே வைத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பலியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக செபிக்குமாறு கேட்டிருக்கின்ற சகோதரர்களுடைய கருத்துக்களையும் ஆண்டவரே தாழ்மையோடு நீரேற்றலும். அவருடைய கருத்துக்கள் நிறைவேற உம்முடைய அருளையும் ஆசிரியம் அவர்கள் மீது பொழிந்தள்ளும். இன்னும் பல்வேறு தேவைகளோடு இந்த ஆலயத்தில் குழுமி இருக்கிற நம்முடைய மக்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கின்ற கருத்துகளுக்கும் நீர் செவி சாய்த்து உமக்கு சித்தமானால் அவற்றையெல்லாம் நிறைவேற்றியலும். நன்றி சொல்லுகின்றவர்கள் தொடர்ந்தும் தம்முடைய வாழ்விலே உமக்கு பிரமாணிக்கமாயிருக்கவும், உம்முடைய சாட்சிகளாய் திகழவும் வேண்டிய அருளையும் ஆசிரியையும் கொடுத்து வழிநடத்தியலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். உன் பணிக்காகத்தான் எந்தன் பூமனம் உனக்காகத்தான். பாவினுள் கலந்திடும் பண்ணினை போல் உன்னுடன் இணைந்து நான் பணிபுரிவேன். பாவினுள் கலந்திடும் பண்ணினை போல் உன்னுடன் இணைந்து நான் பணிபுரிவேன். எந்தன் பூமனம் உனக்காகத்தான். எவன் இயேசு உன் பணிக்காகத்தான். எந்தன் பூமனம் உனக்காகத்தான். நிதம் நிதம் உழைத்தும் பலனடையாதோ
உயர்ந்திட சிறந்திட மகிழ்ந்திட மலர்ந்திட என்னை தினம் தருவேன் அன்புரு தேவா. எந்தன் பூமனம் உனக்காகத்தான். தூயவன் இயேசு உன் பணிக்காகத்தான். எந்தன் பூமனம் உனக்காகத்தான். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்று துறவு மடத்து தலைவரான புனித பெர்னாட் உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தாரு. அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பெரு பயன்களுக்கேற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரியணையில் அமர்வோர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், புனித பெர்னாட், எங்களுடைய பாதுகாவலராகிய புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின்
இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் நான் தகுதியற்றவன். தகுதியற்றவள். ஆனால் ஆனால் வார்த்தை ஒரு மட்டும் வார்த்தை சொல்லியல்லும் சொல்லியல்லும் எனது எனது ஆன்மா ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்துள்ள வாழ்வதற்காக
தீர்க்கவா என் ஏழ்மை குறை தீர்க்கவா அன்பே பிராணவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித பேனாட்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் நற்பயனை விளைவிப்பதாக நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரானோம் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தார். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெரு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடிய புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி உமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத உமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் மலதினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.